அவன் நடிப்பான் சார், நல்லவனே கிடையாது. எல்லாம் வெளி உலகத்துல நடிப்பான். இறக்கத்தோட மோசமானவன் தான், ஆனா வெளியே தெரியாது. எப்படி ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, அவன் ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, எதிரியா கையில மணி பாருங்க, கம்மல்லாம் போட்டுருந்தான் சார், கைடிட்டான் இப்போ. அவங்க சொல்லுவாங்க அவன் இருக்கலே ஒன்னா நம்பர் விஷம், இருக்கலே வந்தா விஷம். அவன் உண்மையிலே விஷம் தான் சார். இருடா, நான் எனக்கு டென்ஷனா இருக்குடா. ஆக்சுவலா இந்த டாபிக், இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் கடுப்புல உருவானது. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. போன வாரம் ஒரு எபிசோட பண்ணி அந்த எபிசோட்ல இருந்து கிடைத்த தாக்கத்துல அடுத்த வாரமே அதை தலைப்பாக்குனது இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் பர்சை. கடுப்பாகக்கூடிய இளைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் அம்மாக்களும் மூத்த மகன்களும் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, மூத்த பையன் கதை வந்து நிறைய சொல்லுவாங்க. அண்ணன் கதைகள்ல என்னென்ன கதைகள்லாம் கேட்கறப்ப கடுப்பா இருக்கும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. அவனை வந்து எப்படின்னா, அவனை ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தாங்க. லைட்டா நீ எல்லாம் குப்பத்தொடியில இருந்தா நாங்க எடுத்துட்டு வந்தோம். அண்ணா வந்து சொல்லுவான், குப்பத்தொடியில உன்னெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கிட்ட நம்பிட்டீங்க. சின்ன வயசா இருக்கல, எவ்வளவு நாள் வரைக்கும் இதை நம்புனீங்க? ஒருவேளை நம்மள குப்பத்தொட்டில தான் எடுத்துட்டு போய் 9th வரைக்கும் நம்ம 9th வரைக்குமே வா. ஆமா, புராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். அந்த பஸ் அடிக்கல வச்சிருப்பாங்களா, காமிக்கும் போது ஓ நாம போல இவங்க வீட்டுல இருந்தா பிறந்தோன்ற ஒரு உறுதி வரைக்கும். இவங்க அது குப்பை தொட்டில இருந்து தான் மாத்தினாங்க, என்னைய பெட்லயே மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, மாறணும். பெட்லயே என்னைய மாத்தி கூட்டு வந்துட்டாங்க. அவனை சேலத்துல இருந்து மாம்பழத்துக்கு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. மாம்பழத்துக்கு? புதுசா அவனை கண்டுபிடிச்சாங்க. அப்டேட்டடா இருக்கீங்களே தம்பி, லேட்டஸ்டா இருப்போம். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு, உட்காந்து யோசிப்பாங்களோ. அண்ணன் வந்து என்னை அடிச்சிட்டானா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. நான் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். இதோ உங்க வீட்டு பையனா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா நீங்கனே சொல்ல ஆரம்பிச்சு. என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம், ஏன்டா அப்படி? இப்ப வரையும் ஒருவேளை வாங்கியிருப்பாங்களோங்கிற ஒரு டவுட் வந்து இப்பயே லைட்டா சில நேரம் தோணும். பூனை மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சரி ரைட் என்னவா இருந்தாலும் இதுதான் வீடு ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறது அந்த விஷயத்த. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கலாம். சோறா சுரணையா சோறுதான். உங்களுக்கு அப்பா அம்மா வேற யாரோ உங்களை பெத்துன்னு மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க. நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. நீங்க எவ்வளவு வருஷம் வரைக்கும் நம்புனீங்க அதை? 5th வரைக்கும் நம்ம 5th வரைக்கும் நம்புனீங்க. தாங்க மாட்டேங்குதா, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. பர்த் சர்டிபிகேட் பார்த்தா பட்ஜெட், ஆனா பூரா பையலும் பட்ஜெட் கிட்ட தான் போய் பாத்துருக்காங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நானும் 5வது படிக்கிற வரலும் அது நம்பிட்டு இருந்தேன். என்ன உங்களுக்கு என்ன கதை சொன்னாங்க? டவுட்டுக்கு வாங்கினா டவுட்டுக்கு வாங்கினதா? ஆனா நான் அப்படிதான் சார் பேசுவேன். ஆனா அவன் நினைச்சான் பேசுனேன். 6th அப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. ஏன்னா அப்பாவோட ஃபேஸ் மாதிரி இருக்கு, அவங்க அப்பா போலவே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம் யானா. கஷ்டம் தானே. டேய் கரிபாட்டி வாய் மூடி போடா. சின்ன வயசுல அண்ணன் தான் சொல்லிருக்காங்க. என்னன்னு? உன்னை வந்து கீழே கடந்து தான் எடுத்துட்டு வந்தோம். ஆமா, சின்ன வயசுல நம்புனேன், இத இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். என்ன இன்வெஸ்டிகேஷன்? 7 பெரியமாட்டையும் போய் கேட்டேன், 2 மாமா எல்லாத்தையும் போய் கேட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, tell me. ஒரே குழப்பமா இருக்கு சார். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் என்னைய வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அவனுக்கு பிள்ளையே கிடையாது. சாம்பார் ஆப்பு எனக்கு. என்னையும் சொல்லியிருக்கானுங்க, அதுக்காக தான் பல பேரை கேட்டேனா. கிளாமர் அப்பில் சேம் அப்பில். நம்மள மாதிரி தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. என்ன இந்த தவுட்டுக்கு வாங்கினதா சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல. பழகுன நீங்களே இப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? சோ அப்ப எல்லாரையுமே பெக்கல எடுத்துட்டு வந்தது, தவுட்டுக்கு வாங்கினது, கருவாட்டுக்கு வாங்கினது, அப்புறம் கீழே கடந்து எடுத்தது ரொம்ப சுத்தமா வேல்யூ இல்லாம அப்படி இருக்கு. சரிங்கடா சரிங்க. அண்ணனுக்கு பண்ற இந்த விஷயத்தை பார்க்கல, இது எனக்கு ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு எங்கெல்லாம் தோணும். டேய் கேக்குறான்ல சொல்றா. அவன் ஊருக்கு கிளம்பையில அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எண்ணெய் மடிக்க சொல்லிட்டாங்க. அவன் பாட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. அவன் பெரிய பையன் வெளியூர்ல வேலை பார்க்கான், உங்களுக்குன்னு இப்பதான் வாரான், வந்திருக்க நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே. ஒரு நாள் இவன் எடுக்க மாட்டீங்களா? ஒரு நாள் தானே அவன் ஃப்ரீயா இருக்கான். ஒரு நாள் நீ போய் எடுக்க மாட்டியாடா? நான் துவைக்கிறேன், அவனை துவைக்க கூட நான் சொல்லல, மடிக்க அத தான். வேற சொல்லுவியப்ப. அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? சில நேரம் துவைக்க சொல்லுவாங்க அவன் ட்ரெஸ். அவர் ட்ரெஸ் வேற. அப்படிலாம் கிடையாது. சரி அண்ணன் ட்ரெஸ் துவைச்சாதான் என்ன? நீங்க உங்க அம்மாவா மாமியாரா? இல்ல சார். இப்போ காலேஜ் ஜாயின் பண்றான், அவனுக்குலாம் வந்து ஃபேமிலியா போய் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. என் புள்ள காலேஜ்ல சேர போதே. உங்க பையனை காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க, வந்து அவனை வேத்தி அமுச்சு வரத பாக்குறாங்க. சாமி இன்னில எங்க பிள்ளை காலேஜ் போய் படிக்க போய் சாமி, அதுக்கான நீங்க குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடுறது வழிய போறதுக்கு சாமி. எனக்கெல்லாம் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் வரான் காலேஜ் அட்மிஷன் வாங்கிட்டு, எங்க அண்ணனோட ஃப்ரெண்டை நான் கூட்டு போய் வாங்குறேன். ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல உண்மை. ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு போது ஒரு பாசங்கள முதல்ல காலேஜுக்கு போறாரு. அவரே ஏற்கனவே 3 வருஷம் படிச்சுட்டு காலேஜ் போனாரா?
பின்றான்ல நிறைய போறான்டா. ஸ்கூல் நானும் டீச்சர் ஸ்கூல் இருந்துச்சு அதனால லீவ் போட முடியாது அந்த டைம்ல. அவர் காலேஜ் போறப்ப டீச்சரா இல்லையா நீங்க? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சார், குழந்தைய கொஞ்சம் நாங்க வெகிலியா வளர்த்துட்டோம் சார். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற பயம் சார் எங்களுக்கு. அவன் நடிப்பான் சார், நல்லவனே கிடையாது. எல்லாம் வெளி உலகத்துல நடிப்பான். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? நாங்க வந்து உண்மையா இருப்போம் சார். இப்ப வெளியே போனா எங்க அப்பா சொல்லுவார் முடி வெட்டுறான்னு. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வெட்டிறேன். நல்லா இருந்த தலைமுடியை ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? அவன் வந்து நல்ல மாதிரி நடிப்பான், ஆனா அவன் என்னோட மோசமானவன் சார். மோசமான பயலாச்சே. இறக்கத்தோட மோசமானவன் தான், ஆனா வெளியே தெரியாது. தம்பி நீ இப்பதான் வில்ல, அவன் அப்பவே வில்ல. அந்த கட்டிங் பாருங்க, அவன் கட்டிங் பாருங்க. சொன்னா கேட்பான் சார் இவன். அவன் சொன்னா என் இஷ்டம் தான் அப்படின்னுவாரு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். எப்படி ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, அவன் ட்ரெஸ்ஸிங்க பாருங்க. எதிரியா? கையில மணி பாருங்க, கம்மல்லாம் போட்டுருந்தான் சார். கைடி டைம் போ சார் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் கூட நாங்க தான் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா சின்ன பையன் நாங்க எங்களை தான் அனுப்பிச்சு விடுவாங்க. சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய் என்ன வாங்கணும்னு கேட்டியா? அதான் சுண்ணாம்புல சுண்ணாம்புன்னு உன்னை திட்டினேன்டா. அவன் வந்து பெரிய ஆள் மாதிரி. அவனை வந்து வீட்டுல எப்படின்னு பாப்பாங்கன்னா, வருவான், சாப்பிடுவான், சோஃபால கால் மேல காட் போட்டு உட்காருவான். திரும்பி சாயந்தரம்னா அவன் வெளியே போவான். அவனை ஒரு வார்த்தை யாரும் சட்டப்பே பண்ண மாட்டான். இதை வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அவரோட மனவேதனையை இங்க கொட்டிக்கிறாரு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் நம்மள கொஞ்சம் ஓவரா தான் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு. இது நியாயமா? நியாயம் இல்லையா? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். ஆசைப்படி அவன் இருக்கிறான் சார். அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. நான் இவங்களுக்காக நாங்க தான் எங்களோட எனக்கு அது மாதிரி கோட்டு போன ஆசை தான் எனக்கு. இதனால எனக்கு பழகி போச்சு இந்த மாதிரி. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் போது, அது அடம் பிடிக்க தெரியணும். நம்ம பிடிக்கிற இடத்துல தான் அது நமக்கு எவ்வளவு பிடிக்கணும்னு மத்தவங்களுக்கு தெரியும். சேர்ந்து பண்ணி தலைவாரி இப்படிதான் வெட்டணும், இப்படிதான் இருக்கணும் சொல்லி சொல்லி பழகி போச்சு எனக்கு. அவனை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஃப்ரீயா விட்டாம எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான், அவ்வளவுதான். ஜாலியா இருக்கான். ஆக்சுவலா உனக்கு தானே ஜாலி. ஜாலியா இருக்க. நைட்ல ஒரு 12 மணி நேரம் தண்ணி கட்ட கொண்டு வந்து கொடுப்பான் சார் இவன். அவன் உனக்கு ஆள் இருக்குது இல்ல, எழுந்து போய் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு. நக்கல்யா அவனுக்கு. இல்லம்மா நீங்க கேட்டு பெரிய குழந்தை செய்யறான், கேட்காமலே சின்ன பிள்ளை செய்யறான். அவன் செய்ய மாட்டான் சார். அவன் கிழிப்பான், அவன மகனா நானு விக்கிற மாதிரி ஆக்டிங் கூட கொடுப்பேன் சார். சும்மா நடிக்காத, எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டே போயிடுவான் சார் அவன். நடிக்காதரா. சில வேலைன்றது வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வேலைனா உண்மையா எமர்ஜென்சினா தண்ணி கூற அப்படின்னா தண்ணி ஏற்றணும். வெண்மட்டே சிரிச்சுன்னு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தோன்னே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஆக்சுவலா அவர் தானே வெகுளியா வளர்ந்திருக்காரு, அதனால அவர் ஏமாறுவாரு. இவன் டம்மி தான் போல் இருக்கு. டம்மினா உன்னைய மாதிரி எதுக்குமே உதவாதுன்னு அர்த்தம். போயா புண்ணா. அவர் விவரமா தான் வளர்ந்திருக்காப்ல, அதனால அவர் ஏமாற மாட்டாப்ல. எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. இப்ப நீங்க என்னதான் வந்து எனக்கு மூத்த பிள்ளை தான் சொன்னா கூட அவனுக்கு மனசு துடிக்குது. அப்பாக்கு என்னாச்சு, அம்மாக்கு என்னாச்சு, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு. நீ நல்லவையா. எங்க அம்மா என்னைக்காவது எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா கூட இவன் வந்து எங்க அம்மா கால் பண்ணி, அது எங்க அம்மாவே கேளுங்க. என்னைக்காவது நீங்க லேட்டா வந்துடும் போது இல்ல உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் கேளுங்களேன். என்னடா மாட்டியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவனுக்கு தெரியும் சார், நான் வந்து வந்துருவேன், அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க, லேட்டா ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அப்படின்னு. இதா எனக்கு டென்ஷனா இருக்குடா. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. நம்ம நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ஏதோ ஒரு இடத்துல அநீதி இருக்கு, ரொம்பவும் குமஞ்சு போயிருக்கான். தண்ணி குடிக்கிறியாடா? அப்பலாம் வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. இப்போ ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பிசினஸ் பேரு எல்லாமே அவன் தான் பேர்ல தான் சேர்ப்பாங்க. இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. நம்ம டிஸ்கஷன் அதுக்கு என்னப்பா சார்? ஆக்சுவலா எங்களோட வீட்ல எந்த ஒரு கெஸ்ட் வந்தாலுமே அண்ணனுடைய சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பண்ண அவார்ட்ஸ்ல இருந்து இதுல இருந்து ஃபைல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து இப்படி காட்டி அந்த ஒரு அதுக்கே ஒரு செஷன் போகும். இதெல்லாம் அண்ணன் கபடில வாங்குன கப், இது லீக் மேட்ச்ல வாங்குனது, இது செமிஃபைனல்ஸ்ல வாங்குனது. நானும் அதே ஆனுவல் டேல டான்ஸ் ஆடி இருப்பேன். அதை பத்தி பேசுறதோ எதுவுமே இருக்காது. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. நான் வந்து சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணேன். இந்த பக்கம் மட்டும் அந்த ஸ்டைல் இப்ப புதுசா இருக்குல்ல சார், கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தூக்கிட்டேன். அதனால தலைமையில கீரி புள்ள படுத்துக்குதே. ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது. நான் பண்ணிட்டு வந்தேன், அம்மா ஒன்னும் சொல்லல. அண்ணன் பண்ணிட்டு வந்துட்டான், அழுதுட்டாங்க. சீரியஸா கண்ணுல தண்ணி வந்துருச்சு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது கண்ணு நீ இந்த மாதிரி போகாத கண்ணு, அவன் தான் அப்படி போயிட்டான். நான் ஏதோ நாசமா போன மாதிரியே பேச வேண்டியது விஷயங்கள் எல்லாத்தையும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க சார். அவன் இப்படி எல்லாம் வந்து இங்க பேசுவான்னு எனக்கு தெரியாது சார். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். ஆமா, ஏன்னா உள்ளதான் வச்சிருப்பாங்க பசங்க, அதுதான். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியல நீங்க? ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அப்பா போவாரு, மட்டன் 1 கிலோ எடுப்பாரு, செய்வாங்க, உட்காருவோம். மட்டன் 1 கிலோல 3/4 கிலோ அவன் தட்டுல தான் இருக்கும். மச்சான், நான் இங்க நின்னா கொலகாரனா மாறிடுவேன் மச்சான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. ஏங்க இது ரொம்ப அநியாயங்க சார் அவன் மட்டன் சாப்பிட மாட்டான். அதுக்கு நீ இவ்வளோண்டா
பேசணும், ஏன் கேட்க மாட்டேங்க, இப்ப எதுக்கு அவன் சாப்பாட்டுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் ஏங்க ஐயோ, நான் பேச்ச அத்தனை கேட்க கேள்வி கேட்கிறேன், மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு கூட நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் ஒரு கேள்வி கேட்கறான், அதையும் கேட்க கூடாதுங்கிறீங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அங்கே கறி கொஞ்சமா வச்சாங்க. எங்க அண்ணன் வரலாம் கறியை எடுக்க மாட்டாங்க. உங்க அண்ணன் வரலன்னா கறியை எடுக்க மாட்டாங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுப்பா. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அண்ணா வீட்ல இல்ல அப்படின்னா அண்ணாக்கு எடுத்து வைடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இதுவும் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வெளியில இருந்தேன்னா சரி சாப்பிட்டுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நினைச்சு அடுத்த ராத்திரி நான் அழுதுருக்கேன் தெரியுமா. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவீங்கல்ல, மூத்தவன் பசி தாங்க மாட்டான். மூத்தவங்களுக்கு பசி தாங்காதுல. ஆமா சார். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். மூத்தவனுக்கு பசி தாங்க மாட்டாங்கறவங்க மட்டும் கை தூக்குங்க. எவ்ரிபாடி டெம்ப்ளேட்டா இருக்கு. மூத்தவன் அமைதியானவன், மூத்தவன் பொறுப்பானவன், மூத்தவன் தியாகி. மூத்தவன் பசி தாங்க மாட்டான், விவரம் இல்லாத புள்ள வெள்ளந்தி. சின்னவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான். அவன் நினைச்சதான் அவன் செய்வான். நம்ம அவசரத்துக்கு கூட வந்து நிக்க மாட்டான். அது எப்படி அது? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நிச்சயமா நான் அழுதேன். ஏன்னா எனக்கு ரெண்டாவது பையன் பிறக்கும் போது ஒரு பொண்ணு பிறக்காம போயிடுச்சே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வேதனையா இருக்கு. முனங்கொழுந்து எனக்கெல்லாம் மாறுறப்பே வந்து மாத்திரை போட்டுருக்கு நைட்டு. அதாவது புறக்கேலே கடுப்பேத்திருக்கீங்கடா நீங்க. மேட்டர் தான் எல்லாம் அவ ராசி அப்படி. சார் இப்ப அவனுக்கு பர்த்டே வருதுன்னா 3 days முன்னாடி ட்ரெஸ் இருக்கும். கதையாகுது இது. எனக்கு பர்த்டே வருதுன்னா இன்னைக்கு பர்த்டேனா நேத்து 10 o'clock தான் கரெக்டா ஷாப் மூடும் போது எடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. ரெண்டு பேரும் ஒண்ணா தான் நடத்துறாங்களா? இல்லங்க சார், என்னோட 5 seconds தான் மூத்தவன் அவன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. வெறும் 5 செகண்ட் தான் முன்ன பண்ணையா? ஆமாங்க சார். இதுல 5 செகண்ட்ல மூத்த மேலையவன் கதையவே கிடையாது. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இப்ப நீயாவது முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை. அந்த அன்பு பாசம் தாய் என்ற உணர்வை 5 செகண்ட்ல ரெண்டு பேருமே தந்துட்டாங்க. இப்ப அப்புறம் மட்டும் எப்படி மூத்த பிள்ளைக்கு மட்டும்? குட் क्वेश्चन. இதுதான் சார் இவங்க பேசுறது எனக்கு புரியல. ஏன்னா நான் இவங்களை ஈவோனா தான் வளர்த்தேன். போய் 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 போய். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் இல்ல பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. இவனுக்கு என்ன செய்யணும் அதே தான் அவனுக்கு செய்வேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன சார். செய்யணும் அதே தான் இவனுக்கு செய்வேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சொல்லியாது. இப்ப ரெண்டு பேரும் ஒரே நாள் தான் சார் பர்த்டே ரெண்டு பேருக்கும். இப்ப அவனுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்க காசு கொடுப்பாங்க. 500 கொடுப்பாங்க வச்சுங்களேன். என்ன பண்ணுவேன் நானு, ஒளிஞ்சு வந்து பாத்துருக்கேன். எனக்கு 500 கொடுத்தாங்கன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா 200 கொடுப்பாங்க. ராங். உங்க திட்டம் ராங். யூ ஆர் டோட்டலி ராங். அவங்க சொல்லுவாங்க அவன் இருக்கறதுல 1 நம்பர் விஷம், அவங்க அண்ணனே நம்பிட்டு போயிடலாம். இருக்கலே வந்தா விஷம்னு. அவன் உண்மையிலே விஷம் தான் சார். இப்ப பாருங்க எப்படி பேசுறான்னுட்டு. இல்ல ஒன்னால விஷம் 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 விஷம். இல்ல அவன் எனக்கு ரொம்ப கரெக்டா பேசுற மாதிரி தான் இருக்கு. அவன் என்ன தப்பா பேசுறான்? இல்ல மச்சான் பேசுறேன். என்னடா தப்பா பேசிட்டு நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அம்மா இப்படி என் கூட இருக்கிறதுனால எனக்கு கல்யாணமே வேணாம், நான் கடைசி வரைக்கும் எங்க அம்மா கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நான் போயிட்டேன். பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? சார் எங்க அம்மா தனியாவே இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் 4 மணி நேரம் போன் பேசிட்டே தான் சார் இருப்பேன். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. சப்போஸ் கல்யாணம் ஆகி மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா அவளுக்கு நான் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல சார். அப்படின்னு கலர் கலரா ரீல் விடுவான். எதையும் நம்பாதீங்க. சிக்கலே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணவே வேணாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். அதை விட சிக்கல் வரும். தெரியுமா என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல சார். அப்படி என்றால் ஒன்று செய். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன். அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஆனா அவர் என்ன சொல்லுவார் நீங்க எதிர்பார்த்தீங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சேன் சார். இல்லங்கிற நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. சார் நாளைக்கு அவன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணிச்சுனா பேசாம இருக்கதான்டா நல்லது. ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். தெரியுதா? உன் வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் தம்பி சொன்னால அதே நீ பண்ணு. ஓகே அம்மா பாத்துக்க. அப்படி அது பெட்டர்டா டே. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. விட்டலாம் மாட்டானுங்க. நீங்களா ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.